நீங்கள் கடையில் பொருட்கள் வாங்கும்போது உடனே யுபிஐ பயன்படுத்தி பணம் செலுத்துவது எளிது. ஆனால் ஒருவருக்கு அதிகப்படியான பணம் அனுப்பும்போது ஒரு சிறிய பாதுகாப்பு தடையை ஏற்படுத்த இந்திய ரிசர்வ் வங்கி திட்டமிடுகிறது. நீங்கள் ஒருவருக்கு ரூபாய் 10,000க்கும் மேல் முதன்முறையாக பணம் அனுப்பினால் அந்த பணம் அவருக்கு சென்றடைய 1 மணி நேரம் தாமதமாகும். ஓகே, ஏன் இந்த தாமதம்? இந்தியாவில் யுபிஐ பரிமாற்றங்கள் அசுர வேகத்தில் வளர்ந்து வருகின்றன. பினான்சியல் இயர் 22 45.96 பில்லியன் டிரான்சாக்ஷன்ஸ். பினான்சியல் இயர் 26 241.62 பில்லியன் டிரான்சாக்ஷன்ஸ். தற்போது நடக்கும் ஃப்ராட் பண மோசடிகளில் ரூபாய் 10,000க்கும் மேலான பரிமாற்றங்கள் தான் எண்ணிக்கையில் 45%, மதிப்பில் 98.5% இருக்கின்றன. நீங்கள் தவறுதலாக யாருக்காவது பணம் அனுப்பிவிட்டால் அதை 1 மணி நேரத்திற்குள் அதை ரத்து செய்ய இது உதவும். இது உங்கள் பணத்தை பாதுகாக்கும் ஒரு சேஃப்டி ஷீல்ட் போன்றது. யூனிஃபைட் கேஒய்சி ஃப்ரேம்வொர்க், ஒருங்கிணைந்த கேஒய்சி. உங்கள் வங்கி கணக்கு தொடங்க ஒரு முறை ஆதார் தருவீர்கள், இன்சூரன்ஸ் எடுக்க மீண்டும் ஒரு முறை தருவீர்கள். இந்த அலைச்சலை தவிர்க்க நம் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வந்துள்ளார். சரி, கேஒய்சி என்றால் என்ன? நோ யோர் கஸ்டமர், அதாவது ஒரு வங்கி அல்லது நிறுவனம் நீங்கள் யார் என்பதை உறுதிப்படுத்தும் முறை. புதிய திட்டம் நிதித்துறை முழுவதும் ஒரே ஒரு தரப்படுத்தப்பட்ட கேஒய்சி முறையை உருவாக்க செபி அமைப்பை அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். மக்கள் ஒவ்வொரு முறை வெவ்வேறு நிதி சேவைகளை பயன்படுத்தும் போதும் மீண்டும் மீண்டும் தங்கள் அடையாளத்தை சரிபார்க்க தேவையில்லை. இது பணிகளை மிக வேகமாகவும் எளிமையாகவும் மாற்றும். தொழில்நுட்பம் வளர வளர சைபர் தாக்குதல்கள் மூலம் நாட்டின் பொருளாதாரத்தையே சீர்குலைக்க வாய்ப்புள்ளது. எனவே ஏஐ செயற்கை நுண்ணறிவு மூலம் இத்தகைய மோசடிகளை கண்காணிக்கவும் அரசாங்கம் முதலீடு செய்து வருகிறது. வேகம் எவ்வளவு முக்கியமோ அதைவிட உங்கள் பணத்தின் பாதுகாப்பு முக்கியம். இந்தியா டிஜிட்டல் பண பரிமாற்றத்தால் உலகிற்கே முன்னுதாரணமாக திகழ்கிறது. நமது அரசாங்கம் டிஜிட்டல் முறையை எளிமையாக்க தொடர்ந்து முயற்சி செய்கிறது. டிஜிட்டல் முறையில் பணம் அனுப்பும்போது எப்போதும் கவனமாக இருக்க வேண்டும். ஏதேனும் சந்தேகம் வந்தால் அந்த 1 மணி நேர இடைவெளியை பயன்படுத்தி தவறை திருத்திக் கொள்ளலாம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள்.